ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. தலைக்கறியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஐரன் குறைபாடு இருக்கிறவங்க இதை நீங்க அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. ஐரன் உங்களுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். சரி, வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, மிளகு காரம் தாங்க ஜாஸ்தியா இருக்கணும், 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே 6ல இருந்து 7 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு ஆட்டோடைய தலை எடுத்திருக்கேங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டுத்தலை வாங்கினதும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ரொசீஜர் தாங்க செய்யணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 வாட்டி தண்ணியில நல்லா கழுவிக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே கிளீனா ஆகுற வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 5 வாட்டி கழுவுங்க போதும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர்ல ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, கொஞ்சமா கல்பாசி, தேவைக்கேற்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுல 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1ல இருந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நமக்கு அப்படியே சுருங்கி ஒரு பிங்க் நிறத்துல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மட்டன் தலை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கவுச்சி வாடை அடிக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்ப நம்ம இதுல காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா 1ல இருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு தக்காளியை வதக்குறீங்களோ கிரேவியும் நமக்கு அந்த அளவுக்கு திக்கா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நாம இதுல சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற தலைக்கறியை சேர்த்துக்கலாம். தலைக்கறியை மொத்தமா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா இதை பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த தலைக்கறியில நல்லா கோட் ஆகணும். இதுல நம்ம இப்போ காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலேயே நல்லா கோட் ஆகணுங்க தலைக்கறி. நம்ம எப்பவுமே மட்டன் செய்வோம். இது தலைக்கறி, பாயா, ஆட்டு மூளை எல்லாத்துலயுமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்க இதை எப்பயாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. மட்டனை விட இதுல கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாவே இருக்கு. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. ஃபுல்லா மசாலா எல்லாமே கோட் ஆயிடுச்சு. இப்ப நாம இதுல அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1ல இருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு 1ல இருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆட்டு தலைக்கறி எல்லாமே நமக்கு நிறைய கொஞ்சம் எண்ணெய் விடும், கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுவே கிரேவி நமக்கு திக்காவே கிடைக்கும். அதனால நீங்க தாராளமா 1ல இருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா இதுல கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு குக்கர் மூடிய போட்டுருங்க. போட்டு லோ ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 விசில் விட்டுருங்க.
இது ஒரு சில தலை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. 4லேருந்து 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோங்க. ப்ரெஷர் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான தலைக்கறி குழம்பு நமக்கு ரெடி ஆயாச்சு. மேலே அழகா எண்ணெய் மிதந்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தலைக்கறியிலேயே கொஞ்சம் அதிகமாக அந்த எண்ணெய் சுரக்கும். அதனால நம்ம தண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுவே திக்காயிடும் ஆன பிறகு. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் தலைக்கறி குழம்பு நமக்கு ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.